உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்போ வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே சார், சனி பகவானுக்கு மிக மிக பிடித்த ராசி துலா ராசி. இப்ப நம்ம பார்க்க போகிற பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள். 2026ஆம் ஆண்டுல சனி பகவான் ஜூலை மாசம் 15ஆம் தேதி வக்கரமடைகிறார். நவம்பர் 30ல வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்பதான் ஒரு வருஷத்துக்குள்ள சனி பயிற்சி ஆச்சு. அதுக்குள்ள சனி வக்கரம். ஆனா துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையைத்தான் சனி பகவான் எப்பவுமே தருவார். என்ன காரணம்? உங்க ராசியில ஒரு உச்சம் அடைகிறார். உலகத்துல மற்றவங்க எல்லாம் சனி பகவானை கண்டு பயப்படும் போது மட்டும் துளாராசி நிம்மதியாக இருக்கிறது. காரணம், சனி பகவான் உங்களை மிகவும் விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். அதுதான் உண்மை. என்ன காரணம்? நீங்க தராசு போல் நியாயமாக இருக்கக்கூடியவர்கள், சமமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டியவர் வேண்டாதவரெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப சமமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னா, பிறரை எடை போடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். அதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும். துளாராசிக்கு எப்படி கேட்டீங்கன்னா, தன்னை சுத்தி வர இருக்கிறவங்களை எப்பவும் எடை போட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கிடணும், எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட பழகலாம் அப்படிங்கிறது ரொம்ப எடை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த எடை போடுவதனாலே, இதை பற்றி சிந்தனையினாலே உடல் நலம் பாதிக்குது. பல துளாராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, வயத்தில் எனக்கு பிரச்சனைங்கம்பாங்க. எப்போ பார்த்தாலும் அசிடிட்டி கம்ப்ளைண்ட், வயிறு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. சிலருக்கு மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் துளாராசிக்கு இயற்கையான குணம். நான் ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்லலை, இயற்கையான குணம். அந்த துளாராசியில பித்ருதோஷம் பலருக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு, பித்ருதோஷம் வந்துருது. இந்த துளாராசிக்காரங்கள் பலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகள் இருப்பாங்க. நல்ல நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா துளாராசி, பெரிய பெரிய பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா துளாராசி, கைராசி மருத்துவர்கள் எங்கெல்லாம் பேர் எடுத்திருக்காங்களோ அந்த மருத்துவர்களை போய் சந்திச்சு பாருங்க. பல பேர் கைராசி மருத்துவர்கள் துளாராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிங்க துளாராசி, கில்லிங்க, சந்தேகமே இல்லை. அந்த துளாராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்? 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி 6ல் வக்கரமாயிருக்கார். 4ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் வக்கரம். 6ல் ஒரு கிரகம் இருந்தால் படுத்தும். சனிக்கு தானே நல்ல இடம். அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு மாறுவோம்னு மனசுக்கு தோணும். பேக் டு த பெவிலியன் ஆக பாருங்க. அப்படி மாறிக்கிடலாம்னு தோணும்ல, பழைய இடத்துக்கு வருவோம் தோணும் இல்லை. இப்போ அப்படி மாறணும்னு நினைக்கிற போது ஒரு கணம் நின்று நிதானிச்சு மாறுங்க. வெளிநாட்டில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்குதேன்னு போய் சேர்ந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு தெரியும், 2022லேருந்தே நம்மளுடைய இந்த சேனல் நிகழ்ச்சிகளெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் நிகழ்ச்சிகள் தெரியும், டிவி நிகழ்ச்சிகள்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க உஷாரா இருங்க. ரொம்ப வருஷம் வெளிநாடுகளில் வாழ முடியாது. வெளிநாடுகளில் இந்தியர்களை நாட்டை விட்டு போக சொல்லக்கூடிய அமைப்போ, அங்கே நெருக்கடிகளோ கொஞ்சம் வருஷத்துல வரும். அந்த நாட்டு மைந்தர்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நெருக்கடிகள் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் சொன்ன பிறகு பல நாடுகள் அந்த நிலைமையை நீங்க பாக்குறீங்க. பல அன்பர்களும் என்கிட்ட அதை சொல்றீங்க. அப்பவே சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வேணுமான்னு யோசிச்சுக்கிட்டு போங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்துங்க. நான் துளாராசிக்காரங்களுக்கு சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். மீன ராசியில அது உங்களுக்கு 6ஆம் இடம், சனி வக்கரமடைகிறாரு. 4க்குடைய சனி 6ல் வக்கரமடைகிறாரு. உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுங்க சார். பெரிய பெரிய பாதிப்புகள் வந்துருமா? மருத்துவரால காப்பாற்ற முடியாதபடி பிரச்சனை வருமா? அப்படிலாம் கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சுக்கிடுவீங்க. நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும்.
ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும். பாஸ் கொஞ்சம் வேலை கொடுத்து பார்ப்போமேன்னு நினைப்பார். கொடுத்துட்டு போகிறாரு. எதையும் தான் நீங்கள் சமாளிப்பீங்க. நல்ல காசு பணம் வருங்க. இப்போ எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் வரும். ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கௌரவத்தை காட்டுறாப்புல ட்ரெஸ் இருக்கும். அவுட்ஃபிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுவீங்க. ஒரு புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போகுது. நல்ல தொழில் துவங்கி அதில் முன்னேறக்கூடிய யோகம். எங்கே அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா, வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் விலகி போவாங்க. உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்கள் விலகி செல்வார்கள். அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து அவங்களை நிப்பாட்டி வைக்கிறது மிக முக்கியம். அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, பிஸ்னஸ் நல்லா இருக்கு, கடன் உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு கடன்னால சில பிரச்சனை இருக்கும்பீங்க, அதெல்லாம் அடைச்சிருவீங்க. அந்த யோகம் இருக்கும். பட் நிறைய இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, கண்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் திருஷ்டி பிரச்சனை, அதெல்லாம் துளாராசிக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் ஹெல்த் பாதிக்குது. துளாராசிக்காரங்களுக்கு பலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம், கண் திருஷ்டியும் ஒரு காரணம். இந்த காலகட்டத்தில் நல்லா சுற்றி போடுங்க, ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குது. யாரை வழிபட்டால் பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து துளாராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். இதில் வாழ்வியல் பரிகாரம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்து கொடுங்கள். மருத்துவ உதவியே செய்துக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஒரு உதவி தேவைப்படுதா, ஒரு கண்ணாடி கண் கண்ணாடி போனோம்னு நினைக்கிறாங்க, மூக்கு கண்ணாடி வேணும்னு நினைக்கிறாங்க, வாங்கி கொடுங்க, உதவி செய்து பாருங்க. ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்றாங்க இல்லையா? ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக அமையும். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வருதுன்னா, பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில் தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்போ சனிக்கு எதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, நிரந்தர வேலையில் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில் அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது கைகாலை கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன நவக்கிரகங்கள் இருக்கும்? வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்போ நீங்க இதற்குரிய பரிகாரங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிட்டேன். இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேராக வர முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.